கலாச்சாரம் மாறாமல் ஆடைகளில் புதுமை செய்து ஃபேஷன் டிசைனிங்கில் மதுரை கல்லூரி மாணவிகள் அசத்தியுள்ளனர். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அதிலும் கலாச்சாரம் மாறாமல் ஆடைகளில் ஆபாச வடிவமைப்பு இல்லாமல் தயார் செய்து ஃபேஷன் டிசைனிங் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுரை டோக் பெருமாட்டி பெண்கள் கல்லூரிக்கு மாணவிகள் பெருமை சேர்த்துள்ளனர். ஃபேஷன் டிசைனிங் துறை சார்பில் F-Diara 14 என்னும் தலைப்பில் ஃபேஷன் ஷோ நடந்தது. இதில் மாணவிகள் தாங்களே ஆடைகளை வடிவமைத்து பிற மாணவிகள் மத்தியில் ஒய்யாரமாய் பூனை நடை போட்டு வந்தது காண்போர் கண்களை பறிக்கும் வண்ணம் இருந்தது. இந்த 1 year கோர்ஸ்ல அவங்க ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கறத ஃபேஷன் எடுத்துக்கிடாம நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு தேவையான விஷயங்களையும் ரொம்ப வித்தியாசமா செய்யறாங்க. அண்ட் 2 டைப் ஆஃப் ட்ரெஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று எத்னிக் வேர்னா இந்தியன் வேர் மாதிரி இன்னொன்று இந்த பார்ட்டி வேர்னு சொல்லிட்டு, அதாவது வெளிநாட்டில் போடுற கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ல கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் செலெக்ஷனு டிசைன் எல்லாமே நாங்களே பண்ணோம். எங்கள் ஃபேக்கல்டிஸ் இங்கே எங்களை அசிஸ்ட் பண்ணி அவங்க ஹெல்ப்போட அவங்க கைடன்ஸில் நாங்கள் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணோம். And we are really surprised that நாங்களே எங்களோட கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாருக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போடுறதா இல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறதான்ற ஒரு சின்ன டவுட் இருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் we have both type of designing creativity here and students எல்லா ரேஞ்ச்லயும் இங்க இருக்காங்க. ஸோ நாங்க we really proud to be Dokians. எல்லாம் இப்போ உள்ள கேர்ள்ஸ்க்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மாடர்ன் ட்ரெண்ட்ல ஜீன்ஸோ அவங்களோ இந்த மாதிரி பண்றது ரொம்ப டிசைன் ரொம்ப ஃபேஷனபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தென் அதுவும் ஃபேஷனபிள், அதுக்கு ஈக்குவலா நம்ம கல்ச்சர் மாறாம நம்ம ஈக்குவலா இருக்கிறதா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்க ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் நாங்க எங்களோட ஓன் டிசைன்ஸ் இந்த மாதிரி லெஹங்காஸ் சாரீஸ் இந்த மாதிரிலாம் ட்ரேப் பண்ணி அப்புறம் டிசைன் பண்ணி இது பண்ற மெயின் ரீசன் கான்செப்ட் எதுக்குன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இந்நிகழ்ச்சியை காண துறை சார்ந்த மாணவிகள் பேராசிரியர்கள் பெற்றோர் பலர் வந்திருந்தனர்.